இப்போ கீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு 40 வெங்காயத்து பக்கம் உரித்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். நல்லா வணங்கணுங்க. நம்ம இப்போ அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நான் அரைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டு இருக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் போடணுங்க. கம்மியாக இருந்தால் ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. கீரைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கீரை வந்து நம்ம பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை, இது எல்லாம் இந்த மாதிரி எல்லா கீரையிலையும் செய்யலாங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, எல்லா கீரையிலையும் இந்த மாதிரி செய்யலாங்க. நான் வந்து அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவு வெந்தெண்ணெய், இந்த அளவு வணங்கணுன்னே நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து வேறு கப்பில் போட்டு வச்சுருங்க. நான் அதே சட்டி வச்சுட்டு நம்ம தண்ணி ஓரளவுக்கு விட்டுக்கலாங்க. கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருப்பேங்க. நம்ம காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 5 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த வேகணும், நல்லா மிளகாய் வந்து நல்லா தண்ணியில் வேகணும். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இது 3/4 திட்ட பச்சை மிளகாய் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணால் 2 சேர்ந்து ஒன்றா இருக்கும். பாருங்கள், அரைக்கீரை நான் 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இந்த தண்டெல்லாம் நல்லா வேகணும். பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அந்த தண்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கடையும் போது ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் இதிலேயே போட்டிடலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வணக்கி வச்சுருக்கிறது இதிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதே பச்சை வெங்காயம் போட்டிங்கன்னா பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். குழந்தைங்க வந்து கச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இதையே நம்ம கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கடையணுங்க. நம்ம ரொம்பவும் நைஸாகவும் கடையக்கூடாது. நைஸாக கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு 1-2 கடைஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கீரை. இது வந்து களிக்கும் சாதத்துக்கு மட்டும்தாங்க நல்லாயிருக்கும்.